ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் கட்டிங்கு பேக் மட்டும் எப்படி வெட்டி மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணி எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ளவுஸ் நம்ம இப்படி தான் போட்டுக்கணுங்க. இப்போ இந்த சைடில் நமக்கு ஆப்போசிட் சைடு இப்படி ஓப்பனில் இருக்கணும், நம்ம பக்கம் இப்படி க்ளோஸில் இருக்கணும். ஓகேங்களா? டேப் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.25 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இது வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இப்படி ஷோல்ட்ரு இருக்குல்லங்க, ஷோல்டரை கரெக்டாக இந்த ஷோல்ட்ரு ரெண்டையும் இந்த தையல் பகுதி இப்படி பிடிச்சிக்கணுங்க. கையில் பிடிச்சிட்டு இப்படி நாம்கோல் பகுதி இருக்குல்லங்க, இதையும் கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கணுங்க. கரெக்டாக நான் அப்படி பிடிச்சிருக்கேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கணும். பொசிஷன் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம கோடு போட்டிருக்கோம்லங்க, அந்த லைன் மேலே வச்சுட்டு சுருக்கம் எதுவும் இல்லாமல் லைட்டாக எடுத்து பிடிச்சிட்டு இந்த இடம் ஒரு மார்க்கிங் பண்ணுறோங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கிங், அது வந்து நம்ம தையலுக்காக. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இந்த லைனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த பீஸை கரெக்டாக இழுத்து விட்டு என்ன சேஃபில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு விட்டுருவோம். அதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கிறோங்க, ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு மார்க்கிங்கு, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க்கிங்கு பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு டாட் போட்டிருப்போம் இல்லைங்க கீழே, இந்த டாட் நேருக்கு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் பிடிச்சிக்கிறோம். இது ரெண்டும் இப்படி ஈவனாக பிடிச்சிட்டு இந்த லைன் மேலே நம்ம வச்சுட்டு கரெக்டாக இங்கே பிடிச்சோன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு மார்க்கிங்கு, அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் மார்க்கிங். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது எப்படி போடணுன்னா கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லைன் போட்டுட்டு இப்போ இங்கே என்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு அளவு எடுக்கணும். இங்கே என்ன வருது, நமக்கு 2.5 கிடைக்குதுங்க. இந்த அளவு எடுத்துடக்கூடாதுங்க, இந்த அளவு தான் எடுக்கணும். ஏன்னா இது வந்து கட்டிங்கு, இது ஸ்டிச்சிங்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே 2.5, இப்போ அந்த 2.5 நம்ம இங்கே வச்சுக்கணும். வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கணும் ஸ்ட்ரைட்டாக. இப்போது ஃபஸ்ட் லைன் இருக்குல்லங்க, இந்த ஃபஸ்ட் லைனும் இந்த ஃபஸ்ட் லைனையும் இணைக்கணும். ஓகேங்களா? இப்படி இணைச்சதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸை உல்ட்டாவை இப்படி மடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி மடிச்சுட்டு இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த பொசிஷனில் வச்சுட்டு உங்களுக்கு பெண்ட் பண்ண தெரியலனா, தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சு இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. ஓகேங்களா? தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி, தெரிஞ்சவங்க என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இங்கே இருந்து நம்ம 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ கழுத்து சேஃபு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது. இப்போ அவங்களோட சேஃப் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு தான் இருக்குது இங்கேருந்து. அப்போ 3/4 இன்ச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் போட்டுட்டு இங்கேருந்து இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கழுத்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இங்கே எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனா அதே ஷோல்ட்ரு தாங்க. ஷோல்ட்ரு பகுதியை 2 பக்கம் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு எங்கேயும் நீங்கள் வந்து இப்படி கழுத்து இப்படி போயிடக்கூடாது, அல்லது கழுத்து இப்படி போயிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா இப்படி பண்ணி விட்டிங்கன்னா கழுத்து சேஃப் கரெக்டாக இருக்குங்களா?
இப்போ இப்படி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். எங்கேயும் இப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது. ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வருங்க எல்லாத்துக்கும். இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் என்ன அளவுன்னு பார்க்கணும். இப்போது நமக்கு 19.5 கிடைக்குதுங்க. 19.5. அப்போ அந்த 19.5 பாதியா? அப்போ பாதி எனக்கு தெரியாது, கணக்கில் எதுவும் போட வேண்டாங்க. சும்மா இந்த 19ங்கிறது இப்படி கையில் மடிச்சுக்குங்க. தெரியுதுங்களா? 19 வந்திருக்கு. இந்த 19 இப்படி ஸ்ட்ரைட்டாக இதை இப்படி 2ஆக மடிக்கிறேன். 2ஆக மடிக்கையில் கரெக்டாக அந்த 19 அளவுக்கு வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக மடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய அளவு தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு. இப்போ எவ்வளோ வருது? 9.5 வருது. அப்போ அந்த 9.5 இங்கே வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த 9.5 கிட்டே இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். எதுக்கு இந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு அல்லது பிரித்து விடுறதுக்கு. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா 2 இன்ச்சு வச்சுருவேங்க. மேக்ஸிமம் எல்லாம் 1.5 தான் வைப்பாங்க, நான் 2 இன்ச்சு வைப்பேன். நான் 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். மெஷர்மெண்ட்டை விட 2 இன்ச் ஜாஸ்தி. ஓகேங்களா? இப்போ இந்த ஹைட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, இந்த சைடு தெரியுது இல்லைங்க, சைடில் இந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த ஆம்கோல் இடம் வரைக்கும் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த லைனில் தான் வைக்கணுங்க. இந்த கோடு போட்டிருக்கோம்லங்க, இந்த மார்க்கிங் நேருக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தையல் வருது. தையலுக்கு மேலே தான் மார்க்கிங் பண்ணணும், தையலுக்கு கீழே மார்க்கிங் பண்ணக்கூடாது. எப்போவுமே தையல் எங்கே இருக்கோ, எங்கே துணி இருக்குது எக்ஸ்ட்ரா, இங்கே தான் துணி இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா அரைஞ்சி விட்டு இங்கே மார்க் பண்ணணும். கரெக்டாக இந்த நீர் மார்க் பண்ணி அதுக்கு மேலே இந்த நீர். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வரும். செகண்ட் மார்க்கிங் வந்து கட்டிங்காக வருது. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதனோட ஹைட் இவ்வளோ தான். இப்போ இது எவ்வளோன்னு சொல்லிட்டு டேப் வச்சு அளக்கிறேன்னா, இப்போ அவங்க போடையில் 8.5 இருக்குங்க இந்த சைடில். ஆக்சுவலாக நம்ம இப்போ எவ்வளோ வச்சுருக்குறோன்னா 9 வச்சுருக்கோம். தெரியுதுங்களா? 6 இன்ச்சு தையலுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. இந்த லைன் தான் மென்ஷன் பண்ணோம். போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வி ஷேப்பில் கொடுக்கணும். இந்த இடம் ஏன் வி ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நம்ம இதில் தையல் அடிக்கணும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இல்லைன்னா மெஷர்மெண்ட் முன்ன பின்ன மாறும். இப்போ இதுனா கரெக்டாக வந்துடும் ஸ்ட்ரைட்டாக. அதுக்காக தான் நான் இப்படி போடுறேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. ஃபஸ்ட்டு கோட்டில் தாங்க போடணும், செகண்ட் கோட்டில் போடக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு. அதேமாரி இங்கே ஃபஸ்ட்டு கோட்டில் தான் போடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 1 இன்ச், 1 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கேர்வ் கொடுக்கலாம். ஒரு இன்ச்சு, இங்கே வந்து 2 இன்ச்சு போட்டு இப்போ இந்த 2 இன்ச்சிலேருந்து இப்படி சைடு இப்படி வரைஞ்சி அப்படி கேர் கொண்டு போயிடும். ஓகேங்களா? இது இவ்வளோதான மெத்தடு. இப்போ எனக்கு இதெல்லாம் வரைய தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்கேல் கிடைக்கிது உங்களுக்கு கடைகளில். நீங்கள் வாங்கி வச்சுட்டு கரெக்டாக அந்த கேர்வ் வச்சு வரைஞ்சிங்கன்னா, தெரியுதுங்களா, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் மாறல. இந்த ஸ்கேல் வச்சிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த கோடு கரெக்டானு பார்த்து வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா?